ஹாய் ஆல், பிரைஸ் காட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவெளியில கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவன் மிகப்பெரிய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய எல்லா நேரத்திலையும் அவர் காத்திருக்கிறார். நிச்சயமா கவலைப்படாதீங்க. இந்த புதிய நாள்ல கூட என் தேவன் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்வாராக. ஆமென். இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோட கூட நான் பேச விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னோட கூட கவனமா இருங்க. நீதிமொழிகள் 24:5 வசனம் இவ்வனமாக சொல்லுது, நாணம் உள்ளவன் பலன் உள்ளவன் அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான் சொல்லி. நாணம் உள்ளவன், நாணமா இருக்கிறவங்க எப்பயுமே பலனா இருக்கிறாங்களாம். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ரொம்ப இந்த நேரத்தில் நான் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட பேசுறது ரொம்ப நிச்சயமா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நினைக்கிறோம் பணம் இருந்தா நம்மளுக்கு பலன் வரும், இல்ல வேற எதுனா இருந்தா பலன் வரும், ஆள் இருந்தா பலன் வரும் சொல்லி. என் அன்பு பிள்ளைகளே, நீங்க கொஞ்சம் நாணமா நடந்துகிட்டாவே உங்க வாழ்க்கையில நீங்க பலன் உள்ளவர்களாக இருப்பீங்க. நீங்க நாணம் இல்லாதவர்களாக, நம்ம சில நேரங்கள்ல ஜனங்கள் முட்டாளா இருக்கிறதுனால தான் அநேக காரியங்கள் அவங்க வாழ்க்கையில நேரிடுது. எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயத்த நான் சொல்ற கவனிங்க. யாரோடைய பேச்சிலையும் விழுந்துடாதீங்க. நீங்க அங்கதான் ஃபர்ஸ்ட் முட்டாளா ஆவறீங்க. யாரு சொல்ற கதைக்கும் உங்க காது கொடுக்காதீங்க. உலகத்திலே மிகப்பெரிய படுகொலி எது தெரியுமா? மனிதனுடைய பேச்சு. இந்த மனிதனுடைய பேச்சுல அநேக காரியங்கள் அடங்கியிருக்கு. இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த சூழ்நிலைக்கு, அதாவது இந்த காரியங்களுக்கு, நீங்க ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பீங்க, ஏதாவது ப்ராப்ளம், எனிதிங், சம்திங், இது எல்லாத்துக்கும் காரணம் யோசிச்சு பாருங்களேன். யாராவது ஒருத்தர் இருப்பாங்க நீங்க கீழே விழுந்ததுக்கு காரணம். இந்த கண்ணுக்கு தெரியாத தீய சக்தி சில நேரங்களில் உங்கள்கிட்ட நேரடியா போராட முடியறதுல, அதனால தேவனுடைய கிருபை. அதனால என்ன பண்ணுது, நீங்க நம்பி இருக்கிற ஜனங்களை வச்சு உங்களை கீழே விழ வச்சிருது. என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்றேன். உலகத்திலேயே மனுஷனுக்கு பலன் எது தெரியுமா? அவன் எப்பயுமே கான்சியஸா, நார்மலா, அதாவது நாணம் உள்ளவனாக எப்பயுமே அவன் இருக்கணும். அப்ப அது எப்போ அவனுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா, அவன் எப்பயுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய நினைவில் அவன் இருக்கும் பொழுது ரொம்ப நாணம் உள்ளவனாக மாறுறான். ஏன்னா பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே நாணத்தின் ஆரம்பம். எப்படிங்க? கர்த்தருக்கு பயப்படுதலே நாணத்தின் ஆரம்பம். சோ நான் இன்னைக்கு என்ன சொல்றேன்னா, எல்லாத்திலும் தெளிவா இருங்க. யாராவது எதுனா பேசினா யோசிங்க. அப்படி யோசிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இல்லையா, ஆண்டவர்கிட்ட போய் பிரேயர் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார். அப்படி இல்லையா, நீங்க கர்த்தருக்கு பயந்து நீங்க வாழுங்க, நானும் அதிகரிக்கும் உங்களுக்கு. நீங்க கர்த்தருக்கு எவ்வளவு பயப்படுறீங்களோ அவ்வளவு நானும் அதிகரிக்கும். எப்படின்னா, இப்ப இது அவருக்கு பிடிக்காது, அது ஆண்டவருக்கு பிடிக்காது, இது சரி வராது அப்படின்னு நீங்க பார்த்து பண்ணும்பொழுது நீங்க பல படுகொலில இருந்து நீங்க என்ன பண்றீங்க, விடுதலை ஆடுறீங்க. நண்பு பிள்ளைகளே, இன்னைக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன். தயவு செய்து அறிவு உள்ளவன் தன் வல்லமை அதிகரிக்க பண்றான். நீங்க அறிவு, எப்பயுமே அறிவா பேசுங்க, அறிவா யோசிங்க, அறிவு இருக்கட்டும் உங்களுக்கு. அப்படி இருந்துன்னா உங்களுக்கு வல்லமை ஜாஸ்தி ஆகும், பலன் ஜாஸ்தி ஆகும், வல்லமை ஜாஸ்தி ஆகும் உங்களுக்கு. மனிதனுக்கு மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அவன் தூக்கக்கூடாதபடிக்கு, அவன் தூக்கக்கூடாது, அவன் ஒரு நிம்மதியா இருக்கணும்னா கொஞ்சம் நாணமா இருக்கணும், கொஞ்சம் அறிவா இருக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா வேதம் சொல்லுது, பிசாசு எப்படி உங்களை விழுங்கலாம் அப்படின்னு சொல்லி வகை தேடி அடைஞ்சிட்டு இருக்கிறானா. என் அன்பு பிள்ளைகளே, தயவு செய்து பொண்ணா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும், யாரையோட பேச்சுல நம்பாதீங்க, யார் பேச்சிலும் விழாதீங்க. என் அன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சொல்றேன், நீங்க ஒரு தடவை விழுந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், கடைசி வரைக்கும் உங்களால எழுந்துச்சுக்க முடியாது. எல்லாத்துக்குமே இந்த அன்புன்னு சொல்லி உங்களை வேணாங்க. ஆண்டவருடைய அன்பு மட்டும்தான் நிரந்தரம். எந்த மனிதனுடைய அன்பு நிரந்தரம் கிடையாது, எந்த மனுஷோட அன்பு நிரந்தரம் கிடையாது. என் அன்பு பிள்ளைகளே, மிகப்பெரிய படுகொலியாது. ஆண்டவர் மனிதனுடைய வார்த்தையில விழுகிறது, மனிதனுடைய அன்பு காமிக்கிறது நம்ம விழுந்தோம்னு வச்சுங்களேன், மிகப்பெரிய படுகொலியாது. அந்த படுகொலியில மேல வர முடியாது. இன்னொன்னு சொல்லிட்டீங்களா, இந்த உலகத்துல எல்லாரும் ஆண்டவர் விட்டு தூர போறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? மனிதர்கள் மட்டுமே, மனிதர்களுடைய பேச்சு மட்டுமே, மனிதர்களுடைய காரியத்தை நம்ம கேட்டோம்னு வச்சுங்களேன், போயிடும். நான் இன்னைக்கு நிச்சயமா உங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் எப்பயுமே நாணமா இருங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, அத பாருங்க. உங்க வாழ்க்கையில அது கரெக்டா வருமானு யோசிங்க. உடனே கவுந்துராதீங்க, இருக்கிறத கொடுத்துறாதீங்க, இல்ல கடன் வாங்கி கொடுத்துறாதீங்க. நீங்க பாருங்க, கடன் வாங்கி கொடுத்தே பல பேர் லைஃப் பாலா போய் கிடக்குது. அவங்களுக்கு வாங்கியிருக்க மாட்டாங்க, யாரோ பேச்சு நம்பி ஏதோ ஒரு காரியங்கள். தயவு செய்து யோசிங்க.
மனிதர்கள் ரொம்ப நாடகம் நடிக்கிறாங்க, ரொம்ப காரியங்கள் செய்யறாங்க, உங்களை சுத்தி பயங்கரமான விஷயங்கள் செய்யறாங்க. அவங்க வந்து உங்களை வந்து ஒரு விஷயம் உங்கள்ட்ட பேச வராங்கன்னா அவங்க ஆல்ரெடி பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி உங்களை அந்த இதுல இருந்து நீங்களே உங்க வாய் வழியாக நீங்களே கமிட் ஆயிடணும். அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன். தயவுசெய்து வேணாம். என் அன்பு பிள்ளைகளே, நானமா இருங்க. யாரையும் நம்பாதீங்க, எந்த மனிதருடைய பேச்சை நம்பாதீங்க. கர்த்தருக்கு பயப்படுங்க. நானும் ரொம்ப அதிகரிக்கும். அறிவுள்ளவளா இருங்க, அறிவுள்ளவளா இருங்க. என் அன்பு மகளே நான்சி என்ற என் அன்பு மகளுக்கு உனக்கு நான் இன்னைக்கு ஆண்டவர் உன்னோட கூட பேசி கொண்டிருக்கிற காரியம் நிச்சயமா மிகப்பெரியது. தயவு செய்து நேற்று யாரோ நீ பேசி அவங்க ஏதோ பேசி நீ நம்பி நாளைக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போற, தயவு செய்து வேணாம். அதை நிற்க வச்சுட்டு கர்த்தர் உனக்கு எச்சரிக்கிறார். தயவு செய்து அந்த காரியம் செய்யாத. தேவனிடத்துல எப்போதும் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணு. உன் குடும்பம் உனக்கு ரொம்ப முக்கியம், உன் பிள்ளைகள் ரொம்ப முக்கியம், உன்னுடைய காரியங்கள் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு தேவன் முதல் தடவையாக நான் வீடியோ மூலியமாக நேரடியாகவே நான் பேசுறேன். நான்சி என்ற அன்பு மகளே, தயவு செய்து ஆண்டோடத்தை இப்ப ஒப்பு கொடுத்துட்டு எந்த மனிதனையும் நம்பாத. கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. என் அன்பு பிள்ளைகளே, கொஞ்சம் நானும் உள்ளவனாக இருங்க. அறிவை என்னைக்குமே இது பண்ணாதீங்க. யோசிங்க, எது நல்லது எது கெட்டதுன்னு கர்த்தருடைய சமூகத்துல நீங்க உட்கார்ந்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? பொல்லாத மனிதர்களுடைய பேச்சுக்கும் பொல்லாத மனிதர்களுடைய வேஷமான அன்புக்கும் பாசத்துக்கும் தயவு செய்து கீழே விழாதீங்க. உங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சிலுவையில தன் ஜீவனை கொடுத்து உண்மையுள்ள அன்பு நிரூபிச்சிருக்கிறாரு. சதையும் ரத்தத்தையும் தெருவாக, அதாவது எல்லாத்தையும் உங்களுக்காக கொடுத்திருக்காரு. அநேக காரியங்களை உங்களுக்கு கொடுத்து தன் அன்பை வெளிப்படுத்திருக்கிறாரு. அந்த அன்புக்கு அடிமையா இருங்க. அந்த அன்புக்கு நீங்க அடிமையா இருந்தா இந்த உலகத்துல யாருக்கும் நீங்க அடிமையா இருக்க மாட்டீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, என் அன்பு ரட்சகராக இயேசுவே, என் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமாக இயேசுவே, அன்பு வார்த்தைக்கு நன்றி. எஸ் மாஸ்டர், அநேக நேரங்கள்ல மனிதனுடைய பேச்சுல நாங்க இடிஞ்சு போயிடுறோம் சுவாமி, மாட்டிக்கிறோம். எங்களுக்கு தயவு செய்து மன்னிங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமென். அன்பு பிள்ளைகளை, ஐயா சொன்னது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், டாடி சொன்னது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நானுமா இருங்க. நான் எப்பயுமே சபையில கூட நான் கொடுக்கக்கூடிய எல்லாம் மெசேஜ்ல அறிவு, அன்பு, நானும் கர்த்தருக்கு பயப்படுறது, இது மாற்றமே இருக்கும். நான் இன்னைக்கு மீண்டும் சொல்றேன், நீ நாணமா இருந்தினா பலனா இருப்ப, நீ அறிவா இருந்தினா உன் வல்லமை ரொம்ப அதிகரிக்கும். சரிங்களா? மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரைக்கும் என் அன்பு கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். ஜீசஸ்.